பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். நம்ம இந்த வருஷ கடைசியில வந்திருக்கோம். என்ன வருஷ கடைசின்னா தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத பயங்கள், அதுலேருந்து நம்ம விடுதலையாகி தேவன் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள, நமக்குள்ள தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் வெளியில போனாதான் வாட் எவர் இஸ் வாண்டட் நமக்குள்ள அது வரும். அது நன்மையா இருக்கும், நமக்குள்ள தங்கி இருக்கும், நம்ம மூலியமா மற்றவங்களுக்கும் அது ஆசீர்வாதமா போய் சேரும். ஆமீன். என்னோடு கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 8 verse 22. கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி ஸ்வஸ்தமடையாமல் போனாள்? ஆமீன். இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் கேட்கறது இது என்னன்னா, நம்ம எல்லாரையும் பார்த்துதான் கீழியாத்துல பிசின் தைலம் இல்லையா? பிசின் தைலம்னா ஒரு ஆயின்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த தைலம் போட்டாக்க அது ரணத்தாரும். நமக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க இயேசு கிறிஸ்து நமக்காக பாவத்தையும் சாபத்தையும் மீட்டெடுக்க இந்த பூமிக்கு அவர் ரத்தத்தை சிந்தி இருக்காரு. அவரோட ரத்தம் இல்லையா? எந்த ஒரு பாவத்தையும் சாபத்தையும் நீக்கக்கூடிய அந்த வல்லமை ரத்தத்துல இருக்கே, அந்த ரத்தம் உனக்கு இல்லையா? அந்த மேன்மையான ரத்தம் உங்ககிட்ட இல்லையா? அந்த மேன்மையான ரத்தத்தை பத்தி நீ இன்னும் புரிஞ்சுக்கலையா? அதை ருசிக்கலையா? ஏன் உன்னோட ரணம் இன்னும் ஆற்றப்படாம இருக்கு? ஏன் உன்னோட பாபத்திலிருந்து உனக்கு இன்னும் விடுதலை ஆகாம இருக்கு? அது மாத்திரம் இல்ல, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ. வைத்தியர்னா பிசிஷியன். யார் அது? ஆவியானவர். அந்த வைத்தியரால மட்டும்தான் நம்மளோட காயங்களை, உள்ளான காயங்கள், புறமான காயங்கள், ஹிருதயத்தின் காயங்கள், நம்ம சோல்ல, நம்ம ஸ்பிரிட்ல, நம்மளோட பாடியில ஏற்பட்ட எல்லா காயங்களையும் ஆற்ற முடியும். அப்ப அந்த ஆவியானவர் உனக்குள்ள இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்ககிட்ட இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்ககிட்ட இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சும் அதெல்லாம் உன் பக்கத்துல இருக்கே. அதுக்காக தான் அவர் இறங்கி வந்தாரு. அதை நீ இன்னும் உணரலையா? அதை நீ இன்னும் யூஸ் பண்ணலையா? அதை இன்னும் நீ ப்ரொக்ளைம் பண்ணலையா? அதை நீ இன்னும் அதை எனக்கு வேணும்னு அதை வாஞ்சியோட கேட்கலையா? அப்படி கேட்கலனாக்க இன்னைக்கு அதை கேளுங்க. இயேசுவின் நாமத்தினால என் குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தினால என் பாவம் கழுவப்படட்டும். ஆவியானவரை எனக்குள்ள என் காயங்களை ஆற்றுங்க, என்னை ஆற்றி தேற்றுங்க. நீங்க கேட்கறச்சு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் இந்த இடத்துல கேட்கிறாரு, அதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். பிதா இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு, நான் உன்னை இயேசு கிறிஸ்துவ கொடுத்துருக்கேன், என்னோட பரிசுத்தாவியை கொடுத்துருக்கேன், நீ இன்னும் அதை ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிற? அதை இன்னும் நீ ப்ரொக்ளைம் பண்ண மாட்டேங்கிற? அது உனக்கு தெரிஞ்சும் நீ இன்னும் அந்த பாவத்திலேயே, அந்த பயத்திலேயே, அந்த அடிமைத்தனத்திலேயே, அந்த கில்ட்லயே ஏன் இருக்க? இயேசுவின் ரத்தம் உன்னை இன்னைக்கு விடுதலையாக காத்துட்டு இருக்குது. ஆவியானவர் உன்னை சொஸ்தப்படுத்தி உன்னை ஆவிக்குள்ளாக நடத்த அவர் காத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் இருக்கே. ஏன்னா அடுத்த லைன் பாருங்க, பின்ன ஏன், தென் why? இதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துருக்கேன். கொடுத்தது இப்ப உங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, கிச்சன் கொடுத்துருக்காங்க, கிச்சன்ல அடுப்பு இருக்கு, தேவையான கிராசரிஸ் எல்லாம் இருக்கு. பசிக்குதுன்னா எல்லாம் தான் கொடுத்துருக்கேன். சமைச்சு சாப்பிட வேண்டியது உன் வேலை தானே? அது போல இயேசு உனக்காக கொடுக்கப்பட்டிருக்காரு. இயேசு உனக்காக ரத்தம் சிந்திருக்காரு. ஆவியானவர் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்காரு. அப்ப நீ அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை விசுவாசிக்கணும், நம்பணும், அறிக்கையிடணும். நீ உன்னோட பாட்டு நீ செய்யணும்ல. இயேசு உனக்காக வந்தது உண்மைதான். எப்படின்னாக்க அவர் எவ்வளவு ஒரு நல்ல தேவன்னா, he has given us the choice இல்லையா? நம்ம கிட்ட அந்த வில்ல கொடுத்துட்டாரு. இந்த வழி வேணுமா, இல்ல தேவனோட வழி வேணுமா? உலகத்தின் வழி வேணுமா, இல்ல பரலோகத்துக்கு போற வழி வேணுமா? நீ உன் காயத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க போறியா, இல்ல ஆவியானவரை கொடுத்திருக்காரு, ஆவியானவர் மூலியமா இயேசு கிறிஸ்து நாமத்தினால அந்த காயங்களை கட்டி மற்றவங்களோட காயத்தை ஆற்றுறதுக்கு நீ அந்த தேவன், அந்த மருந்தாகி இயேசுவின் ரத்தத்தை, இயேசுவின் நாமத்தை, பரிசுத்தாவியரை நீ மத்தவங்களுக்கு போய் சொல்ல போறியா? இல்ல உன் காயங்களை நினைச்சு நீ உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? அப்ப உன் காயங்களை நினைச்சு உட்கார்ந்தனா உன் காயம் ஆறவே ஆறாது. அந்த பிசின் தையில உனக்காக சிந்தப்பட்டது அது வீணா போகுதா? இல்லையே, அதுல இன்னும் வல்லமை இருக்கு. அதை நீயே விட்டு கொடுக்கற, அதை சுதந்திரத்துக்குள். அதுதான் கேட்கறாரு. பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி? அந்த இடத்துல குமாரத்திங்கிற இடத்துல குமாரன் போட்டுக்கோங்க, குமாரத்தி போட்டுக்கோங்க, உங்க பேரை போட்டுக்கோங்க, இல்ல உங்க குடும்பத்தார் பேரை போடுங்க. ஏன் அவன் இன்னும் சொஸ்தம் அடையல? ஏன் அவன் இன்னும் அந்த மகன் சொஸ்தம் அடையல? ஏன் இன்னும் குணமாகலைனாக்க அந்த இடத்துல இயேசுவின் ரத்தத்தோட வல்லமையை அவங்க புரிஞ்சுக்கல, இயேசுவின் நாமத்தோட மகிமையை அவங்க புரிஞ்சுக்கல, பரிசுத்தாவியரோட மகிமையை புரிந்து கொள்ளல. இல்ல புரிந்து கொண்டாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணல, அதை அந்த அதிகாரத்தை கையில எடுத்துக்கல, அந்த ரைட்டியஸ் அந்த கையில எடுத்துக்கல. எனக்காக
எனக்காக என் இயேசு அந்த உரிமை பாராட்டல, அதை வந்து டிக்ளேர் பண்ணி என் பாவத்துக்காக என் சாபத்துக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினான்னு அறிக்கையிட்டு அதை யூஸ் பண்ணாம அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க. வெறும்னு வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இது இல்ல, அதை யூஸ் பண்ணுங்க. எப்படி யூஸ் பண்ணுவோம்? இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, இயேசுவின் நாமம் எனக்காக இருக்கு, பரிசுத்தாவே எனக்காக கொடுக்கப்பட்டிருக்காங்க. நீங்க அதை விசுவாசித்து அதை சுதந்திரத்துக் கொள்ளும் போது நிச்சயமா நீங்க சுகம் அடைவீங்க. மற்றவர்களையும் சுகப்படுத்த ஆண்டவர் உங்க மூலியமா உதவி செய்வார். ஆமீன். வாங்க நம்ம இப்ப ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கீலியாத்தின் தைலமே உமக்கு நன்றி 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 ராஜா. ஆண்டவரே, ரண மருத்துவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் இன்னும் ரணத்திலும் பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் இருக்காங்களோ அந்த கீலியாத்தின் தைலம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்புக்குள்ள வர, ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்துல போயிருக்கவங்க மறுபடியும் ஆண்டவரே இந்த கீலியாத்தின் தைலத்தினால புதுப்பிக்கப்பட்டு புது சிருஷ்டியாக மாற பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருத்தருக்குள்ள கிரியை செய்வீராக. நீர் அவர்களை ஆற்றுவீராக, தேற்றுவீராக, குணப்படுத்துவீராக, ரணங்களையெல்லாம் நீக்குவீராக ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதோடு மட்டும் இல்லாம காயங்களை கட்டுகிறதா இருக்கே, அந்த காயப்பட்ட ஹிருதயத்தை கட்டுங்க, அந்த காயப்பட்ட சரீரத்தை கட்டுங்க, அந்த உள்ளான காயப்பட்டிருக்கிற மனுஷன் காயப்பட்ட இடத்தை நீங்க கட்டுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருத்தரோட ஆவி ஆத்மா சிந்த சரீரம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். இனியும் ஆண்டவரே உம்முடைய பிறப்பையும் நீர் சிந்தின ரத்தத்தையும் பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே துக்கப்படுத்தாதபடிக்கு, அதை வீணில போக்கடிக்காதபடிக்கு, அதை பெற்றுக்கொள்ள, அதை உபயோகிக்க, அதனால உலக மாம்சம் பிசாசு ஜெயிக்க ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். அது இயேசுவின் நாமத்தையும் இயேசுவின் ரத்தத்தையும் பரிசுத்த புறக்கணிக்காதீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தருக்காக, நம்ம ஒவ்வொருத்தருக்காக ரத்தம் சிந்திருக்கார். கீலியாத்தின் தைலம் அவர்தான், ரண மருத்துவர் அவர்தான். அவரை நோக்கி பாருங்க, நிச்சயமா நீங்களும் குணப்படுவீங்க. மற்றவங்களையும் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக குணப்படுத்த ஆண்டவர் உங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். ஆமீன். காட் பிளஸ் யூ.